அடுத்த சப்டாபிக் சிமாண்டிக் வெப். இதை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது எவ்வளோ பெருசுன்னுட்டு. இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம். அதாவது இதோட கேரக்டர் செட் என்ன, இந்த சின்டாக்ஸ் அதாவது எந்த ஃபார்மேட்டில் வந்து நடக்குது, டேட்டா இன்டர்சேஞ்ச் வந்து எது மூலிமா நடக்குது, என்ன விதமான டாக்ஸானமி எந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணுது, அதோட ரெப்ரசன்டேஷன் லாங்குவேஜ் என்ன, அந்த ரூல்ஸை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம், எந்த லாஜிக் போட்டு யூனிஃபை பண்ணுறோம், எங்கேருந்து ப்ரூஃப் எடுக்கிறோம், எல்லாத்தையும் போட்டுட்டு யூசர் இன்டர்ஃபேஸும் அப்ளிகேஷனும் இங்கே தான் இருக்குது. ஆனால் இத்தனை லேயர்ஸையும் வந்து கிரிப்டோகிராஃபின்னு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே செக்யூர்டாக இருக்குன்றதை அவங்க மீன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் எடுத்துப்போம். இதுதான் என்னோட டேட்டா பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதை query பண்ணி இதுக்குள்ளே இருக்கிறத நான் வெளில எடுக்கணும்னா என்ன பண்ணும், ஐ நீட் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் கால்ட் SQL. இப்போ அதே மாதிரியே இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இதை query பண்ணுறதுக்கு தான் we have SparkQL. ஆண்டாலஜி வெப் லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை அந்த ரிசோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம்வொர்க் சிஸ்டம் அந்த இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் query பண்ணி எடுக்கும்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சிமாண்டிக் வெப்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒன்றும் ஒரு லேயராக இருக்குல்ல, இந்த ஒரு லேயர் என்ன பண்ணுதுன்றதை மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிகோடுன்றது நமக்கு கிளீனாக தெரியும், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் கேரக்டர் செட். ஸோ இப்போ நீங்கள் HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த UTF-8ன்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செட் இது. இட்ஸ் யூஸ் டு என்கோட் த டேட்டா இன் த ரெபாசிட்ரி. ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் வந்து அது உள்ளே வருதுன்றது. இப்போ நார்மலாக வந்து இன்னைக்கு வெப் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா UTF-ன்னு சொல்லிட்டு UTF-8ன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் செட் தான் யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து எந்த விதமான ஒரு கேரக்டர் செட்டுன்றது நம்ம ஆக்சுவலி தெரிஞ்சுக்கணும். தென் ஓன்லி அதுக்கேற்ற மாதிரி இட் கேன் ப்ராசஸ். அடுத்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபயர்ஸ், URIன்னு சொல்லுவோம். இட் வில் ஐடென்டிஃபை திங்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். வெப்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை ரிசோர்சஸ் ஆன் த வெப் அண்ட் இன் த ரெபாசிட்ரி. இப்போ யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபயர்ன்றது ஒரு பர்டிகுலர் URL-ஆக கூட இருக்கலாம். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபைன்றது பர்டிகுலர் ஒரு ஐடி போட்டு வெளில எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்பில் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இதுவும் டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு தான். Format that can be wrapped into RDF and imported into the repository. ஸோ டேட்டா இன்டர்சேஞ்சுக்கு RDF தான் மெயின். ஆனால் இந்த RDF-ஐ யூஸ் பண்ணி தான் இந்த செட்டப் இருக்குது, இந்த ஆண்டாலஜிஸ் இந்த டாக்ஸானமி எல்லாமே இருக்குது. அப்போ இந்த RDF-க்கு ஏற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கேரக்டர் செட்டை நான் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லை ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த XML இருந்தால் மட்டும்தான் they can do it. ஸோ நீங்கள் RDF அண்ட் XMLனு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரெண்டுத்தோட மேப்பிங் உங்களுக்கு வரும். எப்படி ஒரு XML RDF-ஆக மாற்றுறது, RDF XML-ஆக மாற்றுறது, யூ கேன் ட்ரை அண்ட் சி. அடுத்து ரிசோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரேம்வொர்க் இஸ் த HTML ஆஃப் சிமாண்டிக் வெப். ஸோ சாதா வெப்புக்கு வெறும் HTML-னா, சிமாண்டிக் வெப்னா மீனிங்ஃபுல் வெப். சாதா வெப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் டேக்ஸ் தான். ஆனால் சிமாண்டிக் வெப்ன்றது ஒரு மீனிங்ஃபுல் வெப். அந்த மீனிங்ஃபுல் வெப்பில் RDF தான் வந்து மெயின். ஸோ இட்ஸ் a simple way to describe resources on the web. It's based on triples. ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த I8 and Apple எக்ஸாம்பிள் பார்த்தால லாஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்து இட் ஹேஸ் வேரியஸ் சீரியலைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஒன் பேஸ்ட் ஆன் XML. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களே இட் கேன் பி wrapped into RDF, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. A simple ontology language is RDFS. It's a language used to store the data in the repository. யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது, அந்த டீட்டெயிலோ இந்த பக்கம் இருக்குது. அப்போ யூசர் பார்க்குறப்ப இப்படி எட்டி பார்க்குறதுக்கு சமம். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளாக நாம் எப்படி பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும். எது எந்தெந்த மாதிரி ஸ்டோர் ஆகி ஃபைனலாக யூசருக்கு டெலிவர் ஆகுதுன்னு நாம் பார்க்கணும். யூசர் நம்ம டேட்டா யூசர் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப நாம் கொடுக்குற டேட்டாவோ கேட்குற டேட்டாவோ எந்த ஃபார்மேட்டில் இந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்றத யூசர் சைட்லேருந்து பார்க்கணும். நம்ம ரோல் வந்து நம்ம ரெண்டு சைட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ontology web language or web ontology language. It's a more complex ontology language than RDFS. So it's a layered language based on DL எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை நான் டேட்டா லாங்குவேஜ் அந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து more apt is descriptive logic.
ஸோ இதை விட இதுதான் பக்கா இதுக்கு. ஏன்னா ஆண்டாலஜி வெப் லாங்குவேஜ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷனாக வந்து எடுத்திருக்கிற விஷயத்த ஒரு கான்செப்டை எப்படி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ திஸ் ஓவர் கம்ஸ் சம் ஆர்டிஎஃப் லிமிட்டேஷன்ஸ். அப்போ ஏன் இது காம்ப்ளெக்ஸ் ஆகுதுன்னா ஆர்டிஎஃப்எஸ் எங்கேயாவது நமக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கோம், அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்திருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறப்ப அந்த லிமிட்டேஷன்ஸை தாண்டி போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்ப்ளெக்சிட்டி உள்ளே வரும். ஆண்டாலஜி லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு டிஃபைன் த ஸ்கீமாஸ் யூஸ்ட் இன் த ரெபாசிட்ரி. சரி, ஒரு ரிலேஷனல் டேட்டாவை மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணவே உங்களுக்கு அந்த ஸ்கீமா எப்படி வரும்ன்றதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அப்போ இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது. வெப்பில் எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்காது இல்லையா? சிலது டெக்ஸ்ட்டாக இருக்கும், சிலது வீடியோவாக இருக்கும், எனிதிங் இட் மைட் பி. ஸோ அந்த மாதிரி அந்த ரெபாசிட்ரியில் சேர்க்குற எல்லா விஷயத்தையும் டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்கீமாவை தான் வந்து இந்த ஆண்டாலஜி லாங்குவேஜ் நமக்கு கொடுக்குது. அடுத்து ஸ்பார்க்யூஎல், இட்ஸ் அ query லாங்குவேஜ் ஃபார் ஆர்டிஎஃப் ட்ரிபிள்ஸ். ஸோ அந்த ட்ரிபிள் ஃபார்மேட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட்னு மேலே, அதை query பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் தான் ஸ்பார்க்யூஎல். இட்ஸ் அ ப்ரோட்டோகால் ஃபார் querying RDF data. The same thing, the language used to query the repository from the user interface. அப்போ யூசர் ஆங்கிள்லேருந்து பார்க்குறப்ப நான் ஸ்பார்க்யூஎல் யூஸ் பண்ணாதான் என்னால் டேட்டாவை வெளில எடுக்க முடியும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறது. நம்ம சைட் பாட்டம்லேருந்து பார்க்குறப்ப என் ரெபாசிட்ரியிலேருந்து உனக்கு டீட்டெயில் வேணும்னா என்ன ஸ்பார்க்யூஎல் வச்சு கேளு அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ரூல் லாங்குவேஜஸ், இதை வந்து ரூல் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இந்த RIFன்னு இருக்குல்ல, அந்த பார்ட் இது. This is about extending ontology languages with proprietary axioms based on different types of logics. அது லாஜிக் ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த வேர்டு வந்துருச்சு, டிஸ்கிரிப்ஷன் லாஜிக் தான். அப்போ இந்த லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ரூல் லாங்குவேஜஸ் இருக்குது. தே ஆர் யூஸ் டு எனேபிள் ரீசனிங் ஓவர் டேட்டா டு இன்ஃபர் நியூ நாலேஜ். ஏற்கனவே ப்ரொவைட் பண்ண டேட்டாலேருந்து புது நாலேஜ் எடுக்கிறது. Unifying logic in the sense they are bringing together various ontology and rule languages. இது மூலமா நமக்கு காமனாக ஏதாவது இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது. இமேஜின் நம்ம நிறைய பார்த்தோம்ல, ப்ரெடிகேட் லாஜிக், ப்ரொபோசிஷனல் லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா போட்டுட்டு இதுலேருந்து ஒன்று டிரைவ் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவே நமக்கு தலை சுற்றும். இமேஜின் திஸ் ஹவு ஹார்ட் இட் இஸ்னு. அடுத்து ப்ரூஃப்ன்றது எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் இன்ஃபரன்ஸ் ரிசல்ட்ஸ். இதெல்லாம் நான் கம்பைன் பண்ணி காமன் இன்ஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சுட்டா கூட இது எப்படி வந்ததுன்ற ப்ரூஃபில் தான் அதை ஏற்றுக்கிறதா வேணாமான்றதே இருக்குது. ஸோ திஸ் ப்ரொவைட்ஸ் அ டாக்குமெண்டேஷன் ஆஃப் வேர் அ பீஸ் ஆஃப் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் அண்ட் த ப்ராசஸஸ் அண்ட் த மெத்தடாலஜி பை விச் இட் வாஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஒரு லைன் நான் சம்மரியாக ஒரு கூகுள் இன்ஜினில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த சம்மரி எந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி, எந்த வெப்சைட்டையோ அந்த ஆர்டிக்கலையோ பேஸ் பண்ணி வந்ததுன்ற டீட்டெயில்ஸ் உட்பட எல்லாத்தையுமே வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி எடுத்து வச்சுக்கும். ஸோ தட் பார்ட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா ப்ரொவினன்ஸ். அடுத்து ட்ரஸ்ட்னா இந்த சிஸ்டம் கரெக்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, இந்த சிஸ்டமால் என்ன செய்கிறோன்றதை சொல்ல முடியும். ஸோ இந்த பார்ட் இருக்குல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றது தான் இது. நெட்வொர்க் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபார் டேட்டா சோர்சஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு லேயர் அந்த கிரிப்டோகிராஃபியில் போட்டிருக்காங்கல்ல. ஸோ ஒன்றும் இட் இஸ் பீயிங் என்கிரிப்டட் அண்ட் பீயிங் டன். அடுத்து டெக்னாலஜி அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு கரெக்ட் இதில் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சில வெப்சைட்ஸ் போகிறப்ப சொல்லுவாங்க இந்த வெப்சைட் திறக்காதீங்க, இதில் வந்து மால்வேர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரீ ஆன்டிவைரஸ் போட்டு வச்சுருந்தா கூட அதை நமக்கு பாப்பப் பண்ணி சொல்லும் சம்டைம்ஸ். அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து வேறு எந்த ஒரு விஷயமும் வந்து நான் வச்சுருக்க ரெபாசிட்ரியை, அதாவது நான் பாட்டமில் இருக்கல என்னோடய ரெபாசிட்ரி, அந்த ரெபாசிட்ரியை பாதிக்காதவன்னா இருக்கணும். அதுதான் இந்த ட்ரஸ்ட் லேயர்ன்றது. இப்போ இதில் வந்து நமக்கு சிமாண்டிக் வெப்போடைய ஓரளவுக்கு அந்த ஆர்கிடெக்சரில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வி ஆர் இன்டு நாலேஜ் ஷேரிங் யூஸிங் ஆண்டாலஜிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைப்ஸ் ஆஃப் ஆண்டாலஜி பற்றி சொல்லிட்டு இருந்தப்போ உங்களுக்கு டொமைன் ஆண்டாலஜி இதில் வரும்னு சொல்லியிருந்தேன். நாலேஜ் ஷேரிங்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆண்டாலஜி தான் டொமைன் ஆண்டாலஜி. இப்போ நான் சிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து சிஎஸ்ல யூஸ் பண்ணுற வெக்காபுலரினா டேர்ம்ஸாக இருக்கலாம், இல்லை அதில் யூஸ் பண்ணுற வந்து சில டிக்ளரேஷன்ஸ் ஆர் டெஃபினிஷன்ஸாக இருக்கலாம், அதுக்கு உட்பட்ட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஏதாவது ஒன்று.
It is describing, actually ontologies describe structure and vocabulary of static domain knowledge. ஒரு டொமைனா இந்த விஷயம்லாம் இருக்கு அப்படின்றது தான் இந்த static domain knowledge. Domain knowledge refers to a collection of statements about the domain. It's used to represent to support intelligent application. எதுனா knowledge sharing using ontologies. இந்த part is used to represent domain knowledge to support intelligent application. Consists of a set of classes which we call as concepts, relations, functions, axioms and instances. இந்த பார்ட்டி உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோலே நம்ம பார்த்துருந்தோம். பில்டிங் அ நாலேஜ் பேஸ் சிஸ்டம். ஒரு நாலேஜ் பேஸ் சிஸ்டமுக்கு என்ன ஆக்சுவலி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த நாலேஜ் பேஸுக்கு தேவைப்படுற நாலேஜை அக்வயர் பண்ணணும். அது ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து அதை கான்செப்டுவலைஸ் பண்ணணும். அதை கான்செப்டுவல் டிபெண்டன்சி யூஸ் பண்ணியோ இல்லை ஆண்டாலஜி யூஸ் பண்ணியோ அதை வந்து கான்செப்டுவலைஸ் பண்ணிக்கணும். அதாவது அதை ஒரு ஷேர்டு ஃபார்மேட்டை கொண்டு வரணும். கரெக்டாக சொல்ல போகணுன்னா, எந்த ஏஜென்ட் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அடுத்து ஃபார்மலைசேஷன்ன்றது அதில் ஒரு ஃபார்மேட்டோ இல்லை ஒரு ஃபார்மல் திங்கோ ஒரு ஃபார்மல் லாங்குவேஜோ போடணும். அடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். வாயால் எல்லாத்தையும் பேசிக்கலாம், அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்ல வராங்க. அடுத்து அதை மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் இன் த சென்ஸ் அதில் நாளப்பின் ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். இல்லை அதில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்ததுன்னா அதை உடனே அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த டேட்டாவை தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகக்கூடாது. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நடுவில் எங்கேயும் மாறக்கூடாது. நீங்கள் என்ன அக்வயர் பண்ணீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். ஸோ த மெயின்டெனன்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இதில் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நாலேஜ் பேஸ் சிஸ்டம், திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஃபார் யூ. பட் ஆண்டாலஜியும் டொமைனையும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு சொல்லலான்னு இருந்தேன். ஸோ நாலேஜை வந்து ஒன்று ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரே ரிசோர்ஸை டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு எடுத்து கொடுக்கறது. ரீயூஸ்ன்றது எப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்து மேலே நீங்கள் புதுசாக அதை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. ரீயூசபிலிட்டியை வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஒரு டிரைவ் கிளாஸ்க்கு ஒரு பேஸ் கிளாஸ் வேணும். ஆனால் ஷேரிங்ன்றது எப்படின்னா, இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்கறது. அதை நீங்கள் வந்து ரீஇன்வென்ட் பண்ண போகிறதில்ல, ரீயூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஷேர் பண்ணுறதுன்றது இருக்கிறத அப்படியே பகிர்ந்து கொடுக்கறதுன்னு எடுத்துக்கணும். அப்போ ஆண்டாலஜி நாலேஜ் ஷேரிங்க்கு எப்படி உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாலேஜ் பேஸில் இருக்கிற விஷயத்தை அப்படியே மாடிஃபை பண்ணாமல் பகிர்ந்து கொடுக்குது. வை வி ஷுட் டெவலப் ஆண்டாலஜின்னு பார்த்தீங்கன்னா, டு ஷேர் காமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அமாங் பீப்புள் ஆர் பிட்வீன் சாஃப்ட்வேர் ஏஜென்ட்ஸ். ஸோ இங்கே பீப்புள்ன்றதை விட ஏஜென்ட்ஸ் தான் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். டு எனேபிள் ரீயூஸ் ஆஃப் டொமைன் நாலேஜ். ஸோ ஷேரிங்க்கு இந்த பார்ட்டும் ஆண்டாலஜி யூஸ் பண்ணலாம், ரீயூஸ்க்கு இந்த பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாலேஜ் அக்விசேஷன் நடக்குது, அக்வயர் பண்ண நாலேஜை வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணி சிமாண்டிக் querying. ஸோ இந்த சிமாண்டிக் querying எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிமாண்டிக் வெப் ஆர்கிடெக்சரில் நடக்குது. ஸோ ஆண்டாலஜி பார்ட்டி இங்கே தான் வருது. ஸோ இந்த நாலேஜை நீங்கள் ஆண்டாலஜி மூலயமா வச்சிட்டிங்கன்னா யூ கேன் ஷேர் இட் வித் அதர் ரிசோர்ஸஸ்ன்றதை அவங்க சொல்ல வருது. ஸோ நாலேஜ் ஷேரிங்ன்றதை இந்த இடத்துல query engine மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ், இமேஜின் திஸ் டு பி த யூசர். ஸோ அவங்க கேட்குற கேள்வியை இட் இஸ் ரியாக்டிங் வித் திஸ் பர்டிகுலர் knowledge system where ontology is present and it gives the result back to the user. Knowledge sharing can be done using ontology based portals. So ontology create பண்ற portals கூட இருக்கு. Portals in the sense some kind of websites. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா OntoShare. இதை பற்றி வந்து நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஐ தாட் இட்ஸ் worth giving a mention. It has the capability to summarize and extract keyword from pages. என்ன பேஜஸ்னா வெப் பேஜஸ் தான், அதை தான் வேர்ல்டு வைடு வெப்புன்றாங்க. அண்ட் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் பை அ யூசர். ஒன்று வெப்லேருந்தே எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை யூசர் டைரெக்டாகவே அப்லோட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். அண்ட் ஷேர்ஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் வித் அதர் யூசர்ஸ் இன் த கம்யூனிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் ஹூஸ் ப்ரொஃபைல்ஸ் ப்ரெடிக்ட் இன்ட்ரெஸ்ட் இன் த இன்ஃபர்மேஷன். இதை யார் கூட ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கேட்குறது எல்லாத்தையும் கொடுக்கணுன்ட்டு நிறைய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டாக இருக்குன்றது இதுக்கு தோணுச்சுன்னா இதை அவங்களோட அது ஷேர் பண்ணிக்கும். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர், ரெட்ரீவ், சம்மரைஸ், இன்ஃபார்ம், எதெல்லாம் வேல்யூபிள்னு நினைக்குதோ ஒரு ஆண்டோஷேர் யூஸருக்கு. ஸோ அது ஒரு போர்ட்டல்ன்றப்பே அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் அது கொடுக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் பேஸ்ட் ஆன் தியர் இன்ட்ரெஸ்ட். அவங்க அதில் ஒர்க் பண்ண, அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது கொடுக்கும்.
This information may be from a number of sources. இதை தான் நான் சொன்னேன். It can be an internet page, it can be a note typed by the user, or it can be copied from some other application too. இப்போ ஒரு ஆண்டோஷேரில் ஷேர் பண்ணப்பட்ட ஒரு ஆண்டாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஒரு இதுக்கும் சிம்பிளுக்கும் மீனிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சிங்கிள் ஆரோ வந்தால் இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம இங்கேருந்து இதோட ப்ரொஃபைல் 1, அவங்களோட நேம், அவங்களோட இமெயில் ஐடியெல்லாம் வந்து திஸ் பிலாங்ஸ் டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். அப்போ டைப்புன்றது வந்து இதுலேருந்து இதை டெரைவ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த மெயின் கிளாஸாக இருந்தால் திஸ் கேன் பி அ டைப் ஆஃப் கிளாஸ். ஓகே, அடுத்து சப் கிளாஸ் ஆஃப்ன்றதுக்கு இந்த பார்ட் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கான்செப்ட் இருந்தது, சிமாண்டிக் வெப் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, லாங்குவேஜஸ்க்கு எதுலேருந்து எது சப் கிளாஸ் அப்படின்றது இது ஒரு சாம்பிளுக்காக இந்த இமேஜ் மட்டும் எடுத்தேன். திஸ் இஸ் ஹவ் வி ப்ரெசென்ட் ஆண்டாலஜி ஆக்சுவலாக. அடுத்து ஏஜென்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 டூல் கிட்ஸை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தீஸ் ஆர் த டூல் கிட்ஸ் ஆக்சுவலாக. ஆக்லெட், வாயேஜர், ஜேட், ஆங்கர், ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஒரு டூல் கிட்டுக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6. இந்த ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷன். அகெயின் திஸ் இஸ் ஃப்ரம் அ ரிசர்ச் பேப்பர். இதை வந்து உங்கள் பர்பஸ்க்காக நான் அப்படியே எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டில் என்னென்ன இருக்கணும்னா, அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கா, கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கான்றது ரொம்ப முக்கியம். ஓப்பன் சோர்ஸ்னால் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் சோர்ஸ்னால் ஃப்ரீ டு டவுன்லோட், கமர்ஷியலி அவைலபிள்னால் காசு கொடுத்து வாங்கணும். ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்டட். என்ன விதமான ஸ்டாண்டர்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட், ஒரு வெப்பேஜ் பண்ணுறோன்னா அந்த W3 ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நெட்டில் விடுறப்ப இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கணும். ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துக்கோங்க, அதில் இந்த லாங்குவேஜ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நிறையா போட்டிருப்பாங்க. அதுலேயும் இப்போ இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, இந்த வீடியோ கிட்ஸ்க்கானதா அப்படின்னு வேறு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ தட் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஸ்பெசிஃபிகேஷன் வில் maximize interoperability across agent-based application. Communication technique. Asynchronous communication is more efficient than synchronous. Synchronous எப்படி சொல்வீங்க? அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏசின்க்ரோனஸ்ன்றது நீங்கள் எப்போ வேணாலும் அனுப்பலாம், ஓகேவா? ஆனால் அது ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிடும். செக்யூரிட்டி மெக்கானிசம்ன்றது you don't have specific types of systems, right? You have many systems. அப்போ அதுக்கு strong security mechanism ரொம்ப அவசியம். Agent mobility ன்றது என்னன்னா, it can reduce network traffic and can increase efficiency of agent. மொபிலிட்டின்றது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு போர்ட் ஆகிறதுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நடந்து போகிறத கூட அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு ஏஜென்ட் இங்கே உட்காந்துக்கிட்டே ஒரு வேலை செய்கிறதுக்கும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்து வேலை செய்கிறதுக்கும் ஏஜென்ட்டாக இல்லாமல் யூஸராக வச்சு திங்க் பண்ணுங்கள். அப்போ நம்ம எல்லாருமே ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ டிராஃபிக் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். மைக்ரேஷன் மெக்கானிசம்ன்றது 2 மெக்கானிசமில் மைக்ரேட் பண்ணலாம். ஒன்று சாக்கெட் மெக்கானிசம், இன்னொன்று ரிமோட் மெத்தட் இன்வோகேஷன் கால் RMI மெக்கானிசமில். அது சாக்கெட் பார்க்குறப்ப நிறையா டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அதையும் மீறி ரிமோட்லி இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட், எங்கே இருக்கிறதுக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், மைக்ரேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்தில் RMI வில் டூ குட், ஆனால் இட் வில் கன்சியூம் மோர் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏஜென்ட் டெவலப்மெண்ட் டூல் கிட்டுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த டூல் கிட்ஸில் இருக்க எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்டட் பார்த்தீங்கன்னா இது FIPA காம்ப்ளியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு, இது SSL பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்து கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ், இது 2 ஏசின்க்ரோனஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஏஜென்ட் மைக்ரேஷன் மெக்கானிசம் பாருங்கள், ஜேட் இஸ் யூஸிங் RMI அண்ட் ஆங்கர் இஸ் யூஸிங் சாக்கெட். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஒன்று டிஃபர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இதோட நேம்ஸ் என்ன இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன்.